ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா, அடிக்கடி நம்ம இந்த ஃபேண்டசி ஃபேரிடேல் அப்படின்னு அதே ஜேனரில் படம் பார்க்குறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வித்தியாசமான கதை இருக்கக்கூடிய ஒரு நல்ல படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த படம் சும்மா வேற லெவலில் இருக்கும். அதனாலே ஆன்லைனரும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது இந்த படத்தில் இருக்கிற நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து ஒரு யக்குசா கிளானை சேர்ந்தவங்க. அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பல் தான் அவங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஹீரோயின் தான் அடுத்ததான் அந்த கிளானோடைய தலைவியை மாற போறவங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு டீச்சிங் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அங்க உள்ள பசங்களுக்கு தெரியாது இல்லையா நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு. ஸோ அதனால நம்ம ஹீரோயினை கிண்டல் பண்ணி ஹீரோயினுடைய பேச்சே கேட்க மாட்டாங்க. ஸோ இதனால நம்ம ஹீரோயின் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் எப்படி சேஞ்ச் பண்றாங்க அப்படின்ற கதையை வந்து செம்ம சூப்பரா சொன்ன கதை தான் 2009 வருஷம் ரிலீஸ் ஆன கோகுசன். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டை காமிக்கிறாங்க. அங்க லேண்டான ஒரு ஏரோப்ளேனுக்குள்ள கொஞ்சம் தீவிரவாதிகள்லாம் ஏறி போயிட்டு, நாங்க இந்த பிளேனை வந்து ஹைஜாக் பண்றோம், எங்களுக்கு $10 மில்லியன் தப்பிக்கிறதுக்காக தனி பிளேனும் கொடுத்தா மட்டும்தான் இங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே உயிரோட விடுவோம் அப்படின்னு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்தா ஜப்பான் கவர்மெண்ட் வந்து பரபரப்பா மாறுது. ஸோ உடனே ஸ்வாட் டீம் எல்லாம் அந்த ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அவங்க எப்படியாவது உள்ள வந்து பேசஞ்சர்ஸை காப்பாத்திடலாமான்னு பார்த்துட்டு இருக்க. அதே டைம்ல கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, $10 மில்லியன் இவனுங்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும், ஸோ நம்ம காசெல்லாம் கொடுக்கணும், எப்படியாவது அவங்கள பிடிக்க பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே பிளேனுக்குள்ள காமிச்சா அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். நல்லா இப்பதான் தூங்கிட்டு முழிக்கிறாங்க போல. முழிச்சதுமே கொட்டாயை விட அங்க ஹைஜாக் பண்ண ஒருத்தன் வாய்க்கிட்ட கன் கொண்டு வந்து ஒழுங்கு மரியாதையே அசையாம இரு, இல்லைன்னா வாயிலையா சுற்றுவேன் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டதும் இதை பார்த்ததும் தான் நம்ம ஹீரோயின் பயந்து போய், ஐயோ இவனுங்க இந்த பிளேனை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்கானுங்களா, நமக்கு வேற டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு வேற போகணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ பக்கத்துல இருந்து ஒரு பாட்டி வந்து அந்த ஹைஜாக் பண்ணவங்க கிட்ட, எனக்கு ரொம்பவே தண்ணி தாங்க எடுக்குது, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த தீவிரவாதிங்க, எவ்வளோ தைரியம் இருந்தா எங்ககிட்டயே அதை பத்தி கேட்ப, கொஞ்ச நேரம் அமைதியா இல்லைன்னா மண்டையில சுட்டுருவான் பார்த்துக்க அப்படின்னு அந்த பாட்டியே மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. எந்திரிச்சு நின்று, எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவ அப்படின்னு தைரியமா கேட்குறாங்க. இதை பார்த்து அந்த தீவிரவாதிகள்லாம் மிரண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் அந்த தலைவன் இருக்கான்ல, அவன் கண்ணை எடுத்துட்டு வந்து, எவ்வளோ தைரியம் இருந்தா எங்களுடைய ஆட்களையே மிரட்டுவ அப்படின்னு ஹீரோயினை சொல்றதுக்காக பக்கத்தில் வர. அப்படியே சீனும் கட் ஆகுது. ஆனால் உள்ள என்ன நடந்துச்சுன்னு காமிக்கல. அதே சமயத்தில் இங்கே கவர்மெண்ட் அஃபீஷியல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிளேனுக்குள்ள ஏதோ டமால் டிமில்னு அடிக்கிற சத்தம்லாம் கேட்குது. என்னடா இது, யாராவது போட்டு அடிக்கிறாங்களா அப்படின்னு பதறிட்டு, சரி ஓகே பிளேனுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஸ்வாட் டீமை முன்னாடி அனுப்பும்போது கரெக்டாக உள்ள இருந்து தீவிரவாதிகள்லாம் வெளியில வராங்க. ஸோ டெரரா வெளியில வந்தவங்க, ஐயோ எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாம இந்த பக்கம் வந்துட்டோம், இனிமேல் இந்த ஊர் பக்கமே வரமாட்டோம், எங்களை இந்த பொண்ணுக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. பார்த்தா பின்னாடியே நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ அங்கே இருந்த ப்ரெஸ்ஸுக்கும் ஒன்றுமே புரியல, போலீஸ்க்கும் ஒன்றுமே புரியல. ஸோ இதை நம்ம ஹீரோ எப்படியாவது சமாளிக்கணுன்றதுக்காக, இவங்க சொல்கிற மாதிரி நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, நான் ஒரு ஸ்கூலில் சாதாரண மேக்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், அது போக நான் இன்னுமே சிங்கிளாக தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த போலீஸும் மீடியாவும், இந்த பொண்ணு டம்மி பொண்ணு தான் போல, வேற ஏதோ உள்ள நடந்திருக்குன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஆனால் இதை நியூஸில் லைவாக பார்த்துட்டு இருக்கிற ஹீரோயினுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்கல்ல, அதான் ஹீரோயின் வேலை பார்க்குற ஸ்கூலோடைய பிரின்சிபல், இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஃபேமிலி, இவங்க எல்லாருமே ஷாக்கிங்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி தெரியும். அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோயினை பாராட்டுறாங்க. அதுலேயும் சொல்ல போனால் ஹீரோயினுடைய குடும்பம் வந்து யக்குசா கிளானை சேர்ந்தவங்க. ஜப்பானில் இருந்த ரொம்ப கொடூரமான கேங்கில் ஒன்று தான் இந்த யக்குசா கேங். அந்த கிளானோடைய லீடர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய தாத்தா தான். அதனாலேயே சின்ன வயசுல நம்ம ஹீரோயினுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து வளர்த்துருந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய பேரண்ட்ஸும் சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க. அதனால இவங்களுடைய கிளானுக்கு அடுத்த லீடரா ஹீரோயினை போடலாம் நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, எனக்கு டீச்சிங் வேலை தான் பிடிக்கும், ஸோ நான் டீச்சிங் தான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால இந்த ஃபேமிலியும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க அந்த தொழிலை விட்டுட்டு ஹீரோயினுக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம ஹீரோயின் அவ வேலை பார்க்குற அவளுடைய ஸ்கூலுக்கு போறா. ஸோ உள்ள ஹீரோயினுடைய கொலீக்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க நியூஸ்ல நம்ம ஹீரோயினுடைய போட்டோலாம் பார்த்துட்டு, நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சரா இந்த அளவுக்கு பண்ணது அப்படின்னு ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்ததுமே ஹீரோயின் கிட்ட கேட்கலான்னு போகும்போது ஹீரோயினும், சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசினேன் அவ்வளோதான், ஸோ அவங்க கொஞ்சம் நல்லவங்கன்றதுனால வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிரின்சிபல் வராரு. ஸோ இவர் தான் அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல். இவருக்கு நம்ம ஹீரோயினை பற்றியும் ஹீரோயினுடைய கிளானை பற்றியும் நல்லாவே தெரியும். அதனால ஹீரோயின் கிட்ட தனியாக வந்து, இங்கே பாரு, இந்த மாதிரி நீ வெளி உலகத்துக்குலாம் தெரியக்கூடாது, அப்படி தெரிய வந்துச்சுன்னா உன்னால் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது, இந்த ஸ்கூலுக்கும் கெட்ட பேர், ஸோ உன்னுடைய கிளானை பற்றி யாருக்கும் தெரியாத மாதிரி பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸ்லாம் வர்ற வேலைலாம் வச்சுக்காத சரியா அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் கொஞ்சம் லேட்டாக
வந்துட்டானா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கிறான். ஆக்சுவலா இவன் இந்த ஸ்கூல்ல ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான், டீச்சர் ட்ரைனிங் போல. ஸோ ஹீரோயினும் பிரின்சிபலும் இவனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினும் இந்த பிரின்சிபலும் இதுக்கு முன்னாடியும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒன்னா ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்கூல்ல ஹீரோயினுக்கு கீழே இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தான் இப்போ வந்திருக்கிற இந்த ரியோ. இவனுடைய பேர் வந்து ரியோ. ஸோ அவனும் ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகுறான். ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறத பார்த்ததுமே அந்த கொலிகெலாம் இவனை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன அப்படின்னு கேட்டதும், எப்படி மறப்பேன், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தனியாக பேசுகிறாங்க. டே என்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீயும் டீச்சிங் வேலையில் ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டதும் அவன் ஷாக் ஆகி அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டான். உடனே ஹீரோயின் பின்னாடி போய், நான் ஒரு டீச்சர்ரா, அதுவும் உன்னுடைய குருவே நான் தான், என்ன இப்படிலாம் இன்சல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது ஹீரோயினுடைய அசிஸ்டண்டா இப்போ அந்த ரியூ பையன் தான் இருக்க போகிறான். ஸோ இப்போ இப்படியே அந்த கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த கிளாஸ் ரூமை பார்த்தா பயங்கர அட்டோலியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது டி செக்ஷன் கிளாஸ் இது. அதனால திமிரு பிடிச்ச ஸ்டூடெண்ட், ரவுடி ஸ்டூடெண்ட், யார் பேச்சையும் கேட்காத ஸ்டூடெண்ட் தான் இந்த கிளாஸ் ரூம்லேயே இருக்கிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உள்ள மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் உள்ள வந்து பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயின் பேசுகிறத கேட்காத மாதிரியே எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோயின் கத்தி ஸ்டாப் பண்ண சொன்னதுமே எல்லாருமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா ஒரு பால் எடுத்து நம்ம ஹீரோயின் மலையா எறிகிறான். ஸோ அந்த பால் வேகமாக ஹீரோயினை பார்த்து வந்துட்டு இருக்க. ஆனால் ஹீரோயினுக்கு தான் சென்ஸ் ரொம்பவே அதிகமாச்சு. அதனால அந்த பாலை பார்த்து கரெக்டான டைமில் குனிஞ்சதுமே பால் போர்டில் பட்டு மறுபடியும் ரிட்டன் வேகமாக அவனை நோக்கியே போகுது. ஸோ இதை பார்த்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, யாரும் பயப்படாதீங்க, உங்களை மாதிரி நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் என்னுடைய அசிஸ்டன்ட், பேர் வந்து ரியோ. ஸோ இப்போ தானே உங்களுக்கு என்னை பற்றி தெரியுது. ஸோ நம்ம எல்லாருமே இன்னுமே பாண்டிங் ஆகணும். அதனால அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ் பீரியட் தானே, அங்கே வச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அடுத்த சீன்லேயே காமிச்சா இந்த கிரவுண்டுக்கு எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வரல. அவங்க பாட்டுக்கு வேற எங்கேயோ போயிட்டாங்க போல. இதனால ஹீரோயின் ஒரு கேனையே எத்தி மிதிக்கிறா. ஸோ இது எல்லாத்தையுமே மேலே மாடியில இருந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதுலேயும் இவன் இருக்கான் இல்லையா, இவன் தான் டக்காசி, இந்த கேங்கோடைய லீடர் மாதிரி. அவனுக்கு நம்ம ஹீரோயினோடைய அசிஸ்டண்டா ரியோன்னு ஒருத்தன் வந்திருக்கான் இல்லையா, அவன் ஹீரோயின் போன ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது ஹீரோயினுடைய ஸ்டூடெண்ட்ன்றதும் தெரியும். அது போக அப்பவே அவன் ரொம்பவே தனாவட்டா சுத்திட்டு இருப்பான். அவன் எதுக்கு இப்போ அங்கே வந்து அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணியிருக்கிறான், ஒண்ணுமே புரியலையேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ இப்படி இருக்கச்சுல அடுத்தது ஒரு ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பதறி அடிச்சு ஓடி வராங்க. உள்ள ஓடி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி நான் ஹீரோயினை பார்த்தேன், கூடவே இன்னொரு பையனையும் பார்த்தேன், ஸோ ஹீரோயினுக்கு லவ்வர் கிடைச்சிருச்சு போல அப்படின்னு பரபரப்பாக பேசிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த ரியூ கூட தான் வந்திருப்பாங்க. ஸோ உட்காரலான்னு போகும்போது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறாங்க. டே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படா இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சந்தோஷமாக பேச இப்போ தான் தெரிய வருது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் போல லாஸ்ட் இயர் தான் ஸ்கூலை முடிச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி இவங்க ஆச்சரியமாக பார்க்குறத பார்த்த அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனரும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ அவன் யாருன்னா, அவனும் நம்ம ஹீரோயினுடைய ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பான். அதாவது வேற ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது இந்த ரியூ இருந்திருப்பான் இல்லையா, அந்த ரியூடைய கிளாஸ்மேட் தான் இந்த பையன். ஸோ அவன் ஹீரோயினை பார்த்து இவங்க எதுக்கு ஷாக் ஆகுறாங்கன்னா, உனக்கு ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அந்த பாய் ஃப்ரெண்ட் இந்த ரியூ தானா, உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே தான் நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி, அட பாவீங்களா, இதை நீங்கள் என்கிட்டே கேட்டிருக்க வேண்டியது தானே, இவன் என்னுடைய முன்னாள் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொன்னதுமே அதை ஷாக் ஆகி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்க, அதுலேயும் ஒருத்தன் ஆமாம் உங்களுக்கு எப்படி லவ்வர் கிடைக்கும், லவ்வர் கிடைச்சாதான் கீழே இருந்து மேலே மழை பெய்யுமே அப்படின்னு ஹீரோயினை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே ஒன்றா உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே எமோஷனலாக, நீங்கள் எல்லாருமே இன்னுமே ஒற்றுமையாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க போல. அவங்களுடைய கண்ணாடியே இப்படி மாறிடுது. இதை பார்த்து ரியோ தான் கச்சிஃப்லாம் கொடுக்குறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ இந்த சைடு இந்த 5 பேரை தான் காமிக்கிறாங்க. அதான் இப்போ நம்ம ஹீரோயின் கிளாஸோடைய ஸ்டூடெண்ட். அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டான டக்காசிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவோடைய கேங் மெம்பர்ஸ்லாம் வந்து, டே இங்கே என்னடா நின்றுட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு போங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் டக்காசி பறந்து வந்து அவனை ஒரு எத்து விட்டுட்டு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே கையை வச்சிங்க உங்களுடைய கையெல்லாம் உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக மிரட்டி விட்டுறான். ஸோ இதை பார்த்த அந்த மொட்டை தலை கேங்கும், எங்கள் மேலேயே கை வச்சிட்டல, நாங்கள் யாருன்றதை உனக்கு காட்டுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க மேலே இடிச்சிட்றா. உடனே சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்களும் நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ்மேட் தான். அதாவது போன ஸ்கூலில் வேலை பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தவங்க. டே எப்படிடா இருக்கீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இனிமேல் நீங்கள் இப்படி தான் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, வெட்டியாவா, நாங்கள் எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ பயங்கரமான ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, இந்த ஜப்பான் நாட்டில் புதுசாக பிரசிடென்ட்டுக்கு நிற்க போகிற ஒரு கேண்டிடேட் போல பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற
பேசுறாரு. அவர் பேசுறத பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே மறந்து போயிட்டுறாங்க. பார்த்ததுமே பிடிச்சிருது. சே, எவ்வளோ அட்ராக்டிவா பேசுறாரு, இவர் மட்டும் பிரசிடென்ட்டா வந்தா நாட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்குமே அப்படின்னு அவர்கிட்ட போய் கையெல்லாம் கொடுக்குறா. உடனே இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ண இப்போ ஸ்கூல்ல காமிச்சா அந்த டக்காசி வந்து ஒருத்தன் அடிச்சிருப்பான் இல்லையா, அவன் அவனுடைய கேங்கோட இந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அந்த கேங்கோடைய பேரு பைக் கேங் போல. இந்த ஜப்பான்ல லோக்கல்ல ஒரு மோசமான ஆளுங்க தான் இவனுங்க. ஸோ ஸ்கூலுக்குள்ள வந்து பயங்கரமா முறுக்கிட்டு இருக்கானுங்க. இதை வந்து நம்ம ஹீரோயினும் பார்க்குறா. பார்த்துட்டு யாரா இவங்க கிட்ட எல்லாம் வம்பு பண்றதுன்னு பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த டக்காசி தான் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கான்ற மாதிரி. அதே டைம்ல இந்த பிரின்சிபல் ரூம்ல பார்த்தா அவரு ரொம்ப பயந்து போயிட்டாரு. என்னடா இது வந்து நம்மள்ட்ட பிரச்சனை பண்றாங்களே அப்படின்னு வேகமா போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. உடனே போலீஸ் வர சத்தம் கேட்டதுமே இந்த மோட்டார் கேங் வந்துட்டு தேவையில்லாம எங்க ஆளு மேலேயே கை வச்சுட்ட, இதுக்கப்புறம் நீ உயிரோடையே போக முடியாது, இப்போ போறோம் ஆனா கண்டிப்பா நீ மாட்டுவ எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஸோ அவங்க போனதுமே பிரின்சிபல் அந்த 5 பேரை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வாங்கி தருவீங்க, ரவுடி கேங் கூட எல்லாம் சகவாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னதும் உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல, எங்களை அவங்க வந்து வம்பிழுத்தாங்க, அடிச்சாங்க, எங்க கிட்ட இருந்து காசை பிடுங்கினாங்க, அதுக்காக தான் இந்த டக்காசி வந்து சண்டை போட்டான், மற்றபடி நாங்க எதுவுமே பண்ணல அப்படின்னதும், ஏண்டா நீங்களே இந்த கிளாஸ்ல உருப்படாத ஸ்டூடெண்ட், நீங்க சொல்றத நான் நம்பணுமா அப்படின்னு பிரின்சிபல் வந்து அவங்களே திட்டிட்டு இருக்கும்போது டக்குனு இடையில நம்ம ஹீரோயின் வந்து அவங்க எல்லாரோடைய ஃபேஸையும் உத்து பார்த்துட்டு, இங்க பாருங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்டை நீங்க திட்டாதீங்க, அவங்கள பார்க்கறதுக்கு எந்த ஒரு தப்பும் பண்ணாத மாதிரி தான் இருக்காங்க, அதனால விசாரிக்காம எதுவும் பண்ணக்கூடாது, இவங்க நீங்க நினைக்கிற மாதிரி மோசமான ஸ்டூடெண்ட்டும் கிடையாது அப்படின்னு சப்போர்ட்டா பேசிட்டு, இனிமேல் இவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வந்தா ஏன் பொறுப்பு அப்படின்னதும் உடனே பிரின்சிபலும் அப்படியா அப்படின்னு அவங்களை வேலையை விட்டு தூக்கினாலும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டதும், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இவங்க எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட்டா பேசி கூட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளாஸ் ரூம் வந்ததுமே டக்காசி கிட்ட, சே இப்படி ஆயிடுச்சு, மோட்டார்காரனுங்க இவ்வளோ மோசமானவங்களே தெரியாம போயிடுச்சு அப்படின்னதும் அந்த டக்காசி எதையும் யோசித்து பார்த்துட்டு இருக்கான். யோசித்து பார்த்துட்டு டக்குன்னு அங்கிருந்து வேகமா கிளம்பிட்டான். எல்லாருமே எங்க போற அப்படின்னு கேட்டதும், இந்த பிரச்சனையை இதோட நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டான். ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூம் வராங்க. இங்க வந்து பார்த்தா அந்த டக்காசியை காணோம், எங்கடா போனா அவன் அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அவன் மறுபடியும் அங்க போயிட்டான், எனக்கு என்னமோ அந்த கேங் கூட தான் சண்டை போட போயிருப்பான் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு அருமையா பாருங்க கோவம். எல்லாரும் முன்னாடியே வந்து நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆடா, உங்களுக்காக தானே அவன் அவங்க கூட சண்டை போட்டிருக்கிறான், ஆனா இப்போ நீங்க அவனை தனியா அங்க அனுப்பியிருக்கீங்க, ஒரு பிரச்சனை வந்தா ஃப்ரெண்டோட சேர்ந்து நிக்கணும்டா, அதுதான்டா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு அவங்களும் வேகமா கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்பும் போது தான் அந்த ரியோ வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்றான், இங்க பாருங்க உங்களே மாதிரியும் தான் நானும் இருந்தேன், எந்த ஒரு பேச்சும் கேட்காம பிடிவாதமா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னே தெரியாம தான் இருந்தேன். அந்த டைம்ல தான் ஹீரோயின் என்னுடைய கிளாஸ் ரூமுக்கு கிளாஸ் டீச்சரா வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஒற்றுமையா இருக்கிறது எப்படின்றத நான் ஹீரோயின் கிட்ட பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுக்குறவன் தான்டா நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்புறான். ஸோ இதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மோட்டிவேட் ஆகி அவங்களும் கிளம்ப, அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம டக்காசி எங்க வந்திருக்கானா, அந்த பைக் கேங் இருக்கு இல்லையா, அந்த கேங் கிட்டேயே டைரக்டா தனியாளா அந்த இடத்துக்கு வந்து அந்த கேங் லீடர் கிட்ட, இங்க பாருங்க எனக்கும் உங்களுக்கும் தான் பிரச்சனை, இதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து எதுவும் வம்பு பண்ணாதீங்க, இப்பவே இந்த கணக்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னதும், ஆனா அவனை பார்த்தீங்கன்னா, ஓ அந்த அளவுக்கு நீ தைரியம் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா பதிலுக்கு சண்டை போடுறான். ஆனா நிறைய பேர் இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சமாளிக்க முடியல. அந்த டைம்ல திடீர்னு அங்க இருக்கிற செவரெல்லாம் வெடிச்சு செதறுது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டாங்க. யாருடா என்னுடைய ஸ்டூடெண்ட் மேல கை வச்சா அப்படின்னு கேட்டதும் அந்த கேங் லீடரும், ஓ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட்டா நீ வேற வந்திருக்கியா, அதுவும் ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு எங்களை எதிர்த்தே சண்டை போட போறியா அப்படின்னு அவங்க நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ண வர. ஸோ நம்ம ஹீரோயின் தான் பயங்கரமான கிளானை சேர்ந்தவளாச்சு, அதனால பூந்து பூந்து சண்டை போடுறாங்க. இதை அந்த டக்காசியும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புலந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினே ஒருத்தன் அடிக்க வரவும் டக்குன்னு ஒருத்தன் வந்து கையை பிடிக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ரியூ தான். ஸோ அவனும் வந்துட்டான். அப்புறம் என்ன எல்லாரும் சேர்ந்து இவங்க எல்லாத்தையுமே பந்தாடுறாங்க. அதனால பயந்து போன இவங்க அங்க இருந்து ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுறாங்க. அப்பதான் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. வந்து அந்த டக்காசி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இந்த மாதிரி எங்களை மன்னிச்சிரு, உன்னை நாங்க தனியா அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு இன்னுமே ரொம்பவே க்ளோஸ் ஆகிட. ஆனா இந்த டக்காசிக்கு ஆச்சரியமா இருக்குது. ஹீரோயினை பார்த்து நீங்க எப்படி இப்படி சண்டை போறீங்க அப்படின்னு கேட்டதும், இங்க பாரு நமக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக நம்ம என்ன வேணாலுமே பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும், என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்காக நான் என்ன வேணாலுமே பண்ணுவேன், இனிமேல் நீங்க எப்போதுமே ஒற்றுமையா இருக்கணும், அதுதான் உங்களுடைய பலம்ன்ற மாதிரி ரொம்பவே மோட்டிவேட்டடா பேச, இதனால நம்ம ஹீரோயினை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிடிச்சு போகுது. அப்புறம் என்ன அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயினுக்கு நல்ல மரியாதை தான். ஸோ இது இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்குது. அதாவது ஸ்கூலுக்கு 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு, இந்த மாதிரி போன பேட்ச்ல இங்க படிச்சு முடிச்சவன் ஒரு ட்ரக் டீலரா மாறிட்டான், அவனை பிடிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி, இல்லையே அவன் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் கிடையாது, அவனுடைய கிளாஸ் டீச்சர் தான் நான் அப்படின்னதும், இல்ல மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் ரொம்பவே மோசமானவனா மாறிட்டான், அவனை தேடி தான்
இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம். அதாவது லாஸ்ட் டைம் நாங்கள் ட்ரக் இருக்கிற இடத்த பிடிக்க போகும்போது அந்த இடத்துல இந்த வாலெட் கிடந்துச்சு. அது மூலமாக தான் நாங்கள் சந்தேகப்பட்டு அவனுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா அவன் காலையும் எடுக்க மாட்டான், தலைமறைவாகவும் ஆயிட்டான். ஸோ அதனால தான் உங்ககிட்ட வார்ன் பண்ணிவிட்டு அவனை பார்த்து எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஸோ ஹீரோயினால இதை ஏற்றுக்கவே முடியல. அதனால நான் அவனை தேடணும் அப்படின்னு கிளம்பும்போது பிரின்சிபல் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, அவன் இப்போ நம்ம ஸ்கூல்லே படிக்கல, தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே தலைய விடாத அப்படின்னதும். ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க, எப்போ இருந்தாலுமே அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த ஸ்டூடெண்ட்டை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய பேர் வந்து சென். ஸோ அவனை தேடி வேகமாக போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து நிற்கிறாங்க. ஸோ இது யாருன்னா அந்த சென் ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, அந்த ஸ்டூடெண்ட்டோடைய கிளாஸ்மேட் போல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல, அவனை தேடி நீங்கள் போறீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம், அதனால தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன எல்லாருமே சேர்ந்து அந்த சென்னை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவனை காணோம். இப்போ அப்படியே சென்னை காமிக்கிறாங்க. அவன் யாருக்கும் தெரியாமல் தலைமறைவா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். ஆனால் அவன் அதை அட்டன் பண்ணாமல் யாரையே பார்த்து பயந்து ஒளியிறான். யாருன்னு பார்த்தா போலீஸ்கார் தான். ஸோ இது மூலமாக பெருசாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்றது மட்டும் தெரியுது. கட் பண்ணால் அதே டைமில் இந்த சைடு இந்த ரியோவை காமிக்கிறாங்க. அவன் ஸ்கூலோடைய ஒர்க்லாம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகலான்னு போகும்போது டி கிளாஸ் ரூம்லேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெல்ல உள்ளே வந்து பார்த்தா உள்ளே தான் அந்த சென் வந்து மறைஞ்சு ஒளிஞ்சிருந்திருக்கிறான். ஸோ இவனை பார்த்ததுமே பயந்து அங்கேருந்து போகலான்னு போகும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டாங்க. அதாவது இங்கே இருப்பானான்னு செக் பண்ண வந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கே தான் இருக்கிறான். உடனே ஹீரோயின் அவனை பார்த்து, என்னாச்சு, நீ எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் எங்களை பார்த்ததுமே ஏன் ஒதுங்குற அப்படின்னு கேட்டதுமே அந்த சென் என்ன சொல்கிறானா, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட படிக்கும் போதும் ரொம்பவே பிடிவாதக்காரனாக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை கொடுக்க விரும்பல, உங்களை இந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்து விட வேணான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னதும் உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன பேச்சு பேசுகிற, நீ தான் எங்களை பற்றி இப்படி நினைக்கிற, ஆனால் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பாரு, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுமே காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்று தான் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒழுங்கு மரியாதை இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் இப்போ சோகமாக எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது இவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல டெலிவரி பண்ணுற மாதிரியான ஒரு வேலை கிடைச்சிருக்கும் அதிக சம்பளத்துக்கு. அதாவது அவங்க ஒரு பார்சல் தருவாங்க, அதை கிளையண்ட்டு கிட்ட போய் ஒப்படைக்கணும். அதே மாதிரி இவன் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கானா, அந்த பார்சலை கொடுக்கலான்ற மாதிரி போயிருக்கான். ஆனால் அங்கே இருந்த கிளையண்ட் வந்து இந்த பார்சலை நீயே ஓப்பன் பண்ணி காமி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே அவனை ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்திருப்பான். உள்ளே வந்து ஒரு 3 சிலை இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்து அந்த கிளையண்ட்டும் சரி ஓகே இதை போய் கார் டிக்கில் வை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போகலான்னு போகும்போது ஒரு இது வந்து தெரியாமல் கால் ஸ்லிப் ஆகி ஒரு இது கீழே வந்து உடஞ்சிருந்திருக்கும். அப்படி உடையும் போது தான் உள்ளே பார்த்தா ட்ரக்ஸ் இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்த இந்த சென்னு மிரண்டு போயிருந்திருப்பான். அட பாவீங்களா, ட்ரக் விற்கிறவங்களா நீங்கள் அப்படின்னு சாக்காகி கேட்டு, என்ன இதுக்குள்ளே இழுக்காதீங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஏன்டா டே, எவ்வளோ பெரிய இதை வேஸ்ட் ஆகிட்டு பேச்சாடா பேசுகிறேன், அப்புறம் என்ன உனக்கு சும்மா காசு அள்ளி கொடுத்துருவாங்களா அப்படின்னு இந்த சென்னை போட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே போலீஸ் வர்ற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கோம். அதனால இந்த சென்னை இங்கேயே கழட்டி இட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ இந்த சென்னும் பயத்தில் என்ன பண்ணியிருந்திருப்பானா, இனிமேல் இங்கே இருந்தால் போலீஸ் நம்மளை தான் பிடிப்பாங்கன்ற மாதிரி வேகமாக போயிருந்திருப்பான். அப்படி போகும்போது தான் தெரியாமல் இவனுடைய வாலெட் வந்து கீழே விழுந்திருக்கும். அதை பிடிச்சி தான் போலீஸ் வந்து இவன் மேலே சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின், இவ்வளோ தான் விஷயமா, நம்மள எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல, அதுவே எங்களுக்கு போதும், சரி ஓகே இப்போ எல்லாருமே டயர்டாக இருப்பீங்க, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, இன்னைக்கு என்னுடைய வீட்டில் வந்து தங்குங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவளுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அங்கேயே எல்லாருமே நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது போக இவளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இந்த ஏரியாவில் யார் ட்ரக்கை சப்ளை பண்ணுற, யார் மெயின் கை, அதை கண்டுபிடிங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க கிளானில் இருந்தவங்க தானே. ஸோ அது மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரக் எல்லாத்துக்குமே பெரிய கை இந்த பிரசிடெண்ட்டாக நிற்கிறவன் தான், அவன் தான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறான். உள்ள இந்த மாதிரி சப்ளை பண்ணிட்டு வெளியே நல்ல மாதிரி வேஷம் போட்டு மக்கள்கிட்ட ஓட்டையும் வாங்க பார்க்குறான் அப்படின்னதும் ஹீரோயினுக்கு தூக்கி அறி போடுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு அவனை பிடிச்சிருக்கும் இல்லையா, அட பாவி பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி இருந்தியே, ஆனால் இவ்வளோ மோசமான வேலை பார்த்துருக்கிறியே அப்படின்னு பயங்கர கோவப்படுறாங்க. ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் பேசுகிறத அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுடுறாங்க. அப்படின்னா அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே எல்லாருமே தூங்கிட்டாங்க. கட் பண்ணால் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா யாரையுமே காணோம். ஸோ அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, ஐயோ நேற்று நம்ம பேசினதை கேட்டுட்டு இப்போ அவங்க அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைக்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே வந்திருக்காங்கன்னா, அவங்க அந்த பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய பில்டிங் தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு ஐடி கம்பெனியை நடத்திட்டு இருந்திருப்பாரு. அந்த கம்பெனியில் தான் இப்போ இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் அவர் இங்கே தான் இருக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இவங்களால எப்படி உள்ளே போக முடியுன்றது உங்களுக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஃபேவராக ஒன்று நடக்குது. என்னன்னா இன்னைக்கு வந்து பிரச்சாரம் போல. ஸோ கேம்பெயின்காக நிறைய மக்கள் கூடிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்களும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வேகமாக ஓடி போகிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ரியோ வந்து, என்ன மேடம் லிஃப்ட் வேணுமா, வரீங்களா போமா அப்படின்னு கேட்டதும் அப்புறம் என்ன 2 பேரும் வேகமாக அந்த இடத்துக்கு வராங்க. இங்கே வந்து பார்த்து எப்படியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்னு உள்ளே போக
போகும்போது ஒருத்த மேல இடிச்சிட்டாங்க. பார்த்தா இவன் நம்ம ரியோடைய ஃப்ரெண்டு. அதாவது போன ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினால பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் அவன் போல. டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்டதும், என்னது என்ன பண்றேனா, நான் தான் இந்த ஏரியாவுடைய கேமராமேன், எப்படி பக்காவா பிடிச்சிருக்கானா, சரி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்றேன்டா, இப்போ எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்துல அந்த சைடு இந்த பசங்களை பார்த்தீங்கன்னா பில்டிங்குள்ள இருக்கிற ரகசிய ரூம்க்குலாம் போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எங்கேயுமே அந்த போதைப் பொருள் இருந்த மாதிரியே தெரியல. ஒருவேளை இந்த பிரசிடென்ட்டா இருக்காதோ, ஏன்னா இந்த இடத்துல எந்த ஒரு போதைப் பொருள் இருந்த மாதிரியான அடையாளமே இல்லையே அப்படின்னும் போது தான் அந்த சென் இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய அந்த கிளையண்ட்டை பார்க்கறான். இவன் தான் அங்க வந்தான். ஸோ இவன் இந்த பில்டிங்ல இருக்கானா, கண்டிப்பா அந்த போதைப் பொருளும் இந்த இடத்துக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்படி போறது மூலமா ஒரு ரூமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரூமுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட அந்த சிலையா இருக்குது. ஏன்னா இதுக்குள்ள தானே போதைப் பொருள் எல்லாம் கடத்துவாங்க. ஸோ உடனே ஒரு இதை எடுத்து உடச்சி பார்க்கறான். பார்த்தா உள்ள ஃபுல்லுமே போதைப் பொருள். ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நமக்கான ப்ரூஃப் கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறம் இவனுங்க அவ்வளோதான் அப்படின்னு பசங்கள்லாம் சந்தோஷப்படும் போது தான் ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா இந்த அடியாட்கள் தான் வந்திருக்காங்க. டேய் சென்னு பயப்புல, உன்னை அன்னைக்கே நாங்கள் முடிச்சு விட்டுருந்தோன்னா இவ்வளோ தூரம் வந்திருப்பியா? இவ்வளோ தூரம் வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே இருக்கிற பொருளை கண்டுபிடிச்சி கடைசியில் எங்களுக்கே வேட்டு வைக்க பார்க்குறீங்கள அப்படின்னு கண்ணெடுத்து காமிச்சிட்டான். ஸோ பசங்க எல்லாருமே அவ்வளோதாண்டா, நம்ம கதை முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த அடியால ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. யார் இது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின்னா டக்குன்னு ஒரு குத்து விட்றாங்க. ஸோ அதனால அவன் நல்லா குழஞ்சி போயிட்டான். ஸோ பக்கத்தில் இந்த 2 பேரையுமே நம்ம ஹீரோயின் அந்த ரியோவும் சேர்ந்து அடித்து மட்டையாக்கிட்டாங்க. அப்புறமா அந்த பசங்க கிட்ட, இங்கே பாருங்க, இனிமேல் இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வராதீங்க, நீங்கள் போயிடுங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நான் பார்த்துக்கிறேன். அடே ரியோ, நீ என்ன பண்ணுறனா இந்த பசங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமாக போயிட்டாங்க. உடனே பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னதும் ரியோ வந்து என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாதீங்க, அதுக்கு என்கிட்ட பக்காவான ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஹீரோயின் எங்கே வந்திருக்காங்கன்னா, அந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பில்டிங் கீழே தான் நடந்துட்டு இருக்கும். ஒரு பெரிய மேடை போட்டு அதில் அவன் ஆச்சு பூச்சின்னு பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நான் மட்டும் இந்த நாட்டுக்கு வந்துட்டேன்னா உங்களுக்கு பவுடர் தரேன், ஐயோ போடுற பவுடருங்க அப்படின்னு பயங்கர நாசுக்கா பேசிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ எல்லாருடைய ஃபோக்கஸும் ஹீரோயின் பக்கம் போகுது. நியூஸ் சேனல் எல்லாமே நம்ம ஹீரோயினை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் இவ்வளோ நாள் நான் கூட உன்னை நல்லவன்னு நினச்சேன், ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, போதை பொருள் கடத்திட்டு இருக்கிற, உன்னை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறியா, ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இவனும் என்ன பேசுகிற நீ, ஓ எதிர்கட்சி கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது தான் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து ஒன்று ப்ளே ஆகுது. என்ன ப்ளே ஆகுதுன்னா, இங்கே போதைப் பொருள் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா, அது வந்து இந்த இடத்துல ப்ளே ஆகுது. ஏன்னா கேமராமேனும் இவங்களுடைய ஆள் தானே, அதனால இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸையும் ஊர் மக்கள் எல்லாரும் முன்னாடியும் போட்டு காமிச்சிட்றாங்க. நியூஸில் எல்லாத்துக்குமே இது தெரிய வருது. நாட்டு மக்கள் எல்லாருமே இதை பார்த்து இவ்வளோ கேவலமானவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மக்களுமே பார்த்தீங்கன்னா ஓடி போய்ட்றாங்க. ஸோ இதை பார்த்த இவன் செம டென்ஷன் ஆகிட்றான். யாரு நீ, எதுக்காக இங்கே வந்த, எதுக்கு என்னுடைய ஒட்டுமொத்த பிளானையும் சதைச்சிட்ட, நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு கூட நீ இருக்க மாட்ட அப்படின்னு அவனுடைய ஆட்கள் கிட்ட இவ்வளோ கொடூரமாக சித்திரவதை பண்ணி சாகடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனால் நம்ம ஹீரோயின் யாருன்றது இவங்களுக்கு தெரியல போல, பெரிய கிளானோடைய ஒரு ஹெட்டு மாதிரி. அப்புறம் என்ன, அங்கே வர்ற எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து இந்த பிரசிடென்ட் கேண்டிடேட்டை பிடிச்சிட்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது, ஒழுங்காக சரணடைஞ்சிரு அப்படின்னதும் அவன் என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு கன் எடுத்து காமிச்சிட்றான். அதே சமயத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா வெளியில் போலீஸும் வந்துடுறாங்க. அது போக உள்ளே வந்து இந்த வில்லன் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான்றதும் தெரியுது. அதனால உள்ளே போனால் யாரையாவது சுற்றுவாங்களான்றதுக்காக யாரையுமே உள்ளே விட அலோவ் பண்ணலை. அதே கூட்டத்தில் தான் இப்போ நம்ம ஹீரோயினுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க. அதான் அந்த டக்காசி அவனுடைய கேங்லாம் வந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே என்னுடைய டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நாங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு சண்டை போட்டு உள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நியூஸில் பார்த்துட்டு இருக்காங்க பிரின்சிபல், அதுக்கப்புறம் ஹீரோயினுடைய ஃபேமிலி அப்படின்னு எல்லாரும் பார்த்து ஆவேசப்பட்டு இருக்க. இங்கே இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே பாருங்க, மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக தப்பு பண்ணுவான், ஏன்னா தப்பு பண்ணுறவன் தான் மனுஷன், ஆனால் அதையும் தாண்டி செஞ்ச தப்பை திருத்திக்கிறான் பாரு, அவன் தான் மனுஷன். ஸோ உங்களுடைய லைஃப்பும் இதோட முடிஞ்சு போகிறது கிடையாது, நீங்கள் தோத்துட்டா அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு வாழ்க்கையே இல்லையா, செஞ்ச தப்பை உணருங்க, உங்களால் எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாக போயிருக்கும் அதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் அவனுடைய மனசை மாற்றிட்டு இருக்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினுடைய வழிக்கே வந்துட்டான். ஆனால் அந்த டைமில் தான் போலீஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. உடனே மறுபடியும் கண்ணை காமிச்சிட. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வேகமாக அவனை வந்து மறைச்சிட்டு போலீஸை பார்த்து, இவனை எதுவும் பண்ணிடாதீங்க, இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, ஏன்னா இவர் தான் பண்ண தப்ப உணர்ந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் கேட்ட வில்லனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டான். அதனால அவனை கண்ணை கீழே இறக்கி சரணடைஞ்சிட்டான். ஸோ போலீஸ் எல்லாருமே உடனே அவனை வந்து பிடிச்சிட்றாங்க. அப்படி பிடிச்சிட்டு அவனை கூட்டிட்டு போகும்போது அவன் ஹீரோயினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர் கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும்டா, உங்களுடைய எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு
சொல்லிட்டு போக ஸோ இது எல்லாத்தையுமே டிவிலையும் போடுறாங்க. ஸோ கடைசியாக நம்ம ஹீரோயின் அந்த சென்னோடைய ப்ராப்ளமே முடிச்சிட்டாங்க இல்லையா, அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோயின் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. மனசு ஃபுல்லாக யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. ஐயோ அந்த பிரின்ஸிபல் வேற நம்மளை என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, போன வாட்டி அந்த வாங்கினானே, இப்போ நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு பயந்துக்கிட்டே கிளாஸ் ரூமை வந்து திறந்து பார்த்தா அந்த பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக ஹீரோயினுக்கு வந்து கங்க்ராட் சொல்லிட்டு, நீ சாதிச்சிட்ட, உன்னால் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னதும் நம்ம ஹீரோயினை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடுறதுக்காகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல். அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட் வந்து, நாங்கள் படித்தா ஹீரோயின் கூட தான் படிப்போம், ஸோ எங்களுக்கு அட்மிஷன் போடுங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்த பிரின்ஸிபல் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இங்கே பாரு, நீ பண்ண காரியத்தினால எவ்வளோ பெரிய இது தெரியுமா, ஸோ இதுக்காக நம்ம வேற எந்த ஸ்கூல்லையும் போய் ஓடி ஒளிய வேணாம், இதே ஸ்கூலில் இருந்துடலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்புறமா கடைசியாக அந்த செக்ஷன் டி கிளாஸ் ரூமில் வந்து நம்ம ஹீரோயின் எல்லாரும் முன்னாடியும் அந்த ரியோவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ரியோவுடைய ட்ரைனிங் முடிய போகுது போல், அதனால நம்ம இவனுக்கு பார்ட்டி கொடுக்கறது விதமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு கேம் விளையாட போகிறோம், எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்ல, ஆனால் எல்லாருமே பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கேன். அந்த டைமில் டக்காசி முன்னாடி வந்து, நம்ம விளையாண்டு தான் பார்ப்போமே, நம்மளா இல்லைனா இந்த ஹீரோயினா மோதி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்ல, ஸோ எல்லாருமே சந்தோஷமாக விளையாட போகிறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோயின் கூட எல்லாருமே சந்தோஷமாக கேம் விளையாடுற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கூட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா பொறுப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் வேலை பார்க்குற மாதிரியும் காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்காக நிறைய படம் எடுத்துகிட்டு வரேன். சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.